வணக்கம், நான் விஷ்ணு கிச்சன் சார்பாக ஷெஃபரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வீட்லேயுமே யூஸ் பண்ணுற ஒரு பொருள் டர்மரிக், மஞ்சள். நம்ம நார்மலாக வீட்டில் அடிபட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கையில் அடிப்பட்டாலோ ஒரு வெட்டு போட்டுக்கிட்டாலோ டக்குன்னு மஞ்சள் எடுத்து வைப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே இது ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு மெடிசன் அந்த மாதிரி. ஏன்னா மஞ்சளோட விலையும் கூட உங்களுக்கு, ஏன்னா அந்தளவுக்கு மருத்துவ பண்ண முடியாது. இந்த மஞ்சளை பற்றி நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா, எல்லாம் இதெல்லாம் பேச போகிறோம், எல்லாமே இதே மஞ்சளை பற்றி தெரியும், நம்ம குழம்புக்கு வைப்போம், அதுக்கு பண்ணுவோம், இதுக்கு பண்ணுவோம் அப்படின்பாங்க. இந்த மஞ்சளில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் இருக்குது. எல்லா கண்ட்ரிலையுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேன்சர் இருக்குது, 7 டைப் ஆஃப் கேன்சர் இருக்குது. அந்த 7 வகையான கேன்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரீட்மெண்ட் இருக்கும், சில இதெல்லாம் போயிட்டுருக்கு. அதை பற்றி உங்களுக்கு தெரியல சொல்கிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பேச வரோன்னா, நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டொமக் கேன்சர் வந்து அஃபெக்ஷன் வந்து ரொம்ப கம்மி, அஃபெக்ட் ஆகிறது ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக்கு நம்ம டெய்லியுமே என்ன சாப்பிட்றோம், நம்ம சாம்பார் ஆகட்டும், ரசமாகட்டும், ஒரு பிரியாணி கூட ஆகட்டும், பானிபூரி மசாலா கூட ஆகட்டும், அதில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா மஞ்சள் ஆட் பண்ணுறாங்க. எந்த ஒரு நச்சு வந்து நம்ம சாப்பிடும்போது இந்த மஞ்சளை வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வயிற்றில் அந்த கேன்சரானது வராது, அதனால் இந்த கட்டி வந்து ஏற்படாது. இந்தியன்ஸுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கேன்சர் வரதில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சர்வேல. ஏன் வரதில்லைன்னா, அந்த மஞ்சள் நம்ம ரெகுலராக சாப்பிட்டுருக்கோம், எல்லா உணவுலையும் எடுத்துக்கிறோம். ஏன் நம்ம ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறோம், ஒரு பிள்ளையார வைக்கிறோம். மஞ்சளை கையில் தொடுறதுனால ஒரு நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்குது நம்மளுக்கு. மஞ்சள் நகரம் பப்ளிக் கொஸ்டினில் கூட கேட்டிருக்காங்க, மஞ்சள் நகரம்னா என்ன அப்படின்னு. ஏன்னா அங்கே வந்து மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விளையக்கூடிய ஒரு பகுதி சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா. அந்த மஞ்சளை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஒழுங்குமுறை கட்டுப்பாடு ஒரு முகாம் மாதிரி வச்சு அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மஞ்சளோட அடுத்த குணங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கடவுளாக வந்து மஞ்சளை வந்து வழிபடுவாங்க, அவங்களுக்கே தெரியும், ஒரு பிள்ளையார் மாதிரி வச்சு அழகாக வைப்பாங்க. இன்னொரு விஷயம் பொங்கல், அந்த பொங்கலில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தான் வந்து மெயின் ரோலாக உங்களுக்கு வரும். அந்த பொங்கலுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, இந்த இவ்வளோ ஒரு வருஷமாக இவ்வளோ மாதங்களாக கஷ்டப்பட்டு நாங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைமில் தான் மஞ்சளோட அறுவடை நிறையா இருக்கும். அது அறுவடை பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கல் வச்சு இந்த பொங்கல் பானையில் கட்டுவாங்க. பொங்கல் பானை கட்டிட்டு அவங்க என்னென்ன விளையுதோ, மொச்சை, நெல்மணி, கரும்பு, மஞ்சள், இது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காலையில் சூரிய பொங்கலுக்கு சூரியனுக்கு வந்து படைப்பாங்க. இந்த சூரியனால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு இவ்வளோ விளைச்சல் வந்திருக்கு, இந்த ஒளியினால தான் எங்களுக்கு இப்படி ஒரு வெள்ளாமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கு வந்து படைப்பாங்க. எந்த ஒரு சாமி படமும் இருக்காது. அவங்க விளைநிலத்தில் விளையக்கூடிய எல்லா தானியங்களாகட்டும், பயிர் வகைகளாகட்டும் எல்லாமே வந்து படைப்பாங்க. அடுத்து அந்த மஞ்சள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரோலாக இருக்கும் அதில். ஏன்னா அந்த பொங்கப்பானை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறமாக தெரியணும் அப்படின்னா அந்த மஞ்சள் தான் கட்டியிருப்போம். ஓகே, நம்ம டேரெக்டாக வந்துடும். கேன்சரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். கேன்சருக்கு டேரெக்டாக வந்துடலாம். அந்த கேன்சர் வந்து நம்ம வராமல் இருக்கணும், இந்த மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணுறது இந்தியன்ஸுக்கு வரல, மேக்ஸிமம் இல்லை, மோஸ்ட்லி இந்த 7 டைப் ஆஃப் கேன்சருமே நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா. அந்த ஃப்ரூட்ஸு, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் தொடர்ந்து சாப்பிட்டா உங்களுக்கு வந்து அந்த கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைட் பண்ணும், அதுக்கு ஆப்போசிட் அகேன்ஸ்டாக. என்னென்ன ஃப்ரூட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் இருக்குது, பெரிஸ் அப்படின்பாங்க, ப்ளூபெரிஸ், ராஷ்பெரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பெரிஸ் பழங்கள்லாம் சாப்பிட்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட்ஸு, ஃபேட்டி ஃபிஷ்னால் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கொழுப்புள்ள மீன்கள், நல்ல கொழுப்புள்ள மீன்கள். இந்த வால்நட்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, கடைகள்லாம் கிடைக்கும். அடுத்ததுன்னு முளைக்கட்டிய தானியங்கள், ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்பாங்க. அந்த ஸ்ப்ரவுட்ஸு, பயிர் வகைகள்லாம் நிறையா நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. இதோட உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு ப்ளஸ் கிரேப்ஸ், இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த கேன்சர் இருக்கவங்களுக்கும் சரி, கேன்சர் வராமல் தவிர்க்கிறதுக்கும் இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த சின்ன விஷயந்தான் மஞ்சள். இந்த மஞ்சள் பாருங்கள் எவ்வளோ தகவல் இருக்குது நம்மள்ட்ட. சில பேர்த்துக்கு தெரியாமையே இருக்கும் இந்த மஞ்சளை பற்றி. நான் இன்றைக்கி சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.